அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. கோவையில் பேசிய முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு, போதைப் பொருட்களை ஒழிக்க பெற்றோர், பள்ளிகள், சமூகம், காவல்துறை, அரசு என அனைத்து தரப்பினரும் இணைந்து பல்முனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். போதைப் பொருள்ங்கிறது காலகாலத்தில் இருக்கிறதா, இது நேரத்துக்கு வந்ததில்லை, பல வருஷமாக இருந்துட்டு தான் இருக்கு. அது பல்முனை தாக்குதல் நடத்தும். காவல்துறை ஒரு பக்கம், பள்ளிக்கூடங்கள், பெற்றோர்கள், சமுதாயம், அரசாங்கம் எல்லாம் பல முனை தாக்குதல் நடத்தும் போது தான் இதை நிறுத்த முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதைப் பொருள் கஞ்சா எல்லாமே உற்பத்தி கிடையாதுங்க. நான் எல்லாம் எஸ்பியாக இருக்கும்போது பயங்கரமாக வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் கஞ்சா பயிரிடுவாங்க. நானே போய் ரீடு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தூர்தர்ஷனில் வந்திருக்குது. மாதம் ஒழிச்சோம். அப்போ கேரளாவில் துப்பாக்கிச்சூடு நடத்திருக்கோம். துப்பாக்கிச்சூடு நடத்தி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போவோம் சார். கஞ்சாவை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போவானுங்க. அதெல்லாம் இப்போ தமிழ்நாடு காவல்துறை முற்றிலுமே கட்டுப்படுத்தி இருக்கு. கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஆனால் இல்லாமல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். அகில இந்திய அளவில் இந்திய அரசாங்கமும் பெரும் முயற்சி எடுக்கணும். அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.